ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் செய்யலான்னு அரிசி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் எடுத்து வச்சாச்சுங்க. சரி வாங்குங்க, நீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரத்திற்கு ஏற்ப கூடவோ குறையோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேறு எந்த மசாலாமே சேர்த்து போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதோட இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், நெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி விழுதியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி தாங்க நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதில் இதையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து விட்டு எடுத்திங்கன்னா கொத்தமல்லி சாதம் ரெடிங்க. இது தயிர் பச்சடியோடும் சாப்பிடலாம், ஊறுகாயும் சேர்த்து சாப்பிடலாம். கொத்தமல்லி பிளட் சுகருக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சதுங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தட்டா பாய்.